வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள். ஆசிய ஆப்பிரிக்காவை தொடர்ந்து தென் அமெரிக்காவில் நிலவிய போர்க்கால சூழல்கள் குறித்து அறியலாம். மாயர்களும் அஸ்டெக்குகளும். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் மாயா, இங்கா, அஸ்டெக் எனும் 3 முன்னேறிய நாகரிகங்களின் மையங்கள் இருந்துள்ளன. இந்த பகுதிகளில் சிறந்த நிர்வாக கட்டமைப்புடன் வலிமைமிக்க அரசாங்கங்களை கொண்ட பல நாடுகள் இருந்தன. 11ஆம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து மாயாவரன் எனும் அமைப்பாக உருவாகி அது 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மாயாவரன் அழிக்கப்பட்டாலும் இணைய நகரங்கள் தொடர்ந்து இருந்தன. 14ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவில் இருந்து வந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி தெனோட்டிட்லான் எனும் தலைநகரை நிறுவினர். ஏறத்தாழ 200 ஆண்டுகள் அஸ்டெக்குகள் தங்கள் பேரரசை ஆட்சி செய்தனர். ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும். 16ஆம் நூற்றாண்டில் 1519 தருவாயில் அஸ்டெக்குகள் தங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோது ஹெர்னன் கோர்ட்ஸ் எனும் சப்பானியரின் தலைமையில் வந்த விரல் வீட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த பேரரசும் நிலைகுலைந்தது. அத்துடன் பெருமை வாய்ந்த நகரமான தெனோட்டிட்லானும் அந்நாகரிகத்திற்கான சுவடுகளேதுமின்றி அழிந்து போனது. இது உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளுள் ஒன்றாகும். மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் பிரான்சிஸ்கோ பிசாரோ எனும் சப்பானியர் இங்கா பேரரசின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். இங்கா பெயரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ அளவிடற்கரிய செல்வங்களை கைப்பற்றினார். பின்னர் சப்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாய் மாற்றினர். இது நாட்டின் அடிமைகள், காலனிய மக்கள் ஆகியோருக்கும் ஆங்கிலேய, பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன. 1791 முதல் 1804 வரை கால பகுதிகளில் தொசையின் லூபெர்தோரி என்பவரின் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்கள் பிரான்சின் காலனியாதிக்க கட்டுப்பாட்டிலிருந்து ஹைதி மக்கள் விடுதலை பெறுவதில் முடிந்தது. அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கியறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி உருவெடுத்தது. ஸ்பெயின், போர்த்துகல் மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம். அமெரிக்க, பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தன. 1808ஆம் ஆண்டு நெப்போலியன் ஸ்பெயின், போர்த்துகல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரைவுபடுத்தின. விடுதலை வீரர், தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் பொலிவர் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது. போர்த்துகலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்த்துகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பியோடியதால் போர்த்துகலின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடானது. போர்த்துகல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். மன்றோவின் கோட்பாடு. தென்னாப்பிரிக்க காலனிகளின் புரட்சிகளை ஒடுக்குவதில் அரசுக்கு உதவி செய்ய சில ஐரோப்பிய அரசுகள் விரும்பின. ஆனால் இச்சமயத்தில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்றோ தனது புகழ்பெற்ற மன்றோ கோட்பாட்டை முன்வைத்தார். அமெரிக்காவின் எந்த பகுதியிலும், அது வடக்கு தெற்கோ, ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என அறிவித்தார். இப்பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை அச்சங்கொள்ள வைத்து அவர்களை தென் அமெரிக்க விவகாரங்களிலிருந்து விலகியிருக்கச் செய்தது. 1830 வாக்கில் ஒட்டு மொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே நிலவிய உள்நாட்டு மோதல்கள் நாட்டின் பிரிவிற்கு வித்திட்டன. 1821ஆம் ஆண்டு மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடம் இருந்து பிரிந்தது. பின்னர் மத்திய அமெரிக்காவை 5 குடியரசுகளாக பிரிந்தது. அவை கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், கவுதமாலா, ஹோண்டுராஸ், நிகராகுவா ஆகும். 1828ஆம் ஆண்டு உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது. 1830ஆம் ஆண்டு பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன.
அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வம் எவ்வாறு மன்றோ கோட்பாட்டில் திருத்தம் கொண்டு வந்தது என்பதை பார்ப்போம். 1898 ஆண்டு சப்பானியர்களை தோற்கடித்து கியூபாவையும் போர்ட்டோ ரிக்கோவையும் கைப்பற்றிய அமெரிக்கா 1898 முதல் 1902 வரை கியூபாவை தனது இராணுவ ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேறிய போது கியூபாவில் கப்பற்படை தளத்தையும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கியூபாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் உரிமையையும் தங்கள் வசம் வைத்துக் கொண்டனர். அமெரிக்க குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்டின் 1904 ஆண்டு மன்றோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். இத்திருத்தம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக இலத்தீன் அமெரிக்கா விவகாரங்களில் தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது. இத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடானது. நடுத்தர வர்க்கமும் தொழிலாளர் வர்க்கமும் உருவாதல். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து பிராந்திய அளவிலான பணம் படைத்தவர்கள் மேற்கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் குழுக்களின் குடியாட்சி செயல்படத் தொடங்கியது. பிரேசில் மட்டும் 1889 ஆண்டு முடியாட்சி வீழ்கின்றவரை விதிவிலக்காக திகழ்ந்தது. அர்ஜென்டினா, சிலி, பிரேசில், மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நகரமயமாதல் போன்றவை நடுத்தர வர்க்கம் ஒன்றிணைந்து அதன் கையொங்கவும் போராளி தொழிலாளர் வர்க்கத்தின் அமைப்புகள் உருவாகவும் உதவி செய்தது. அதே சமயத்தில் அமெரிக்காவின் அதிகாரமும் செல்வமும் மத்திய தென் அமெரிக்க பகுதிகளில் மேலாதிக்கம் செலுத்தத் தொடங்கியது. தென் அமெரிக்காவில் உலக போரினால் ஏற்பட்ட பெருமந்தத்தின் தாக்கத்தை பார்ப்போம். மெக்சிகோவில் அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகங்கள் ஆகியோரை உள்ளடக்கிய வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறின. வேறு இடங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள், புதிய சமூக குழுக்கள், வாக்குப்பெட்டிகள் வழியாக அரசியல் அதிகாரத்தை பெற உதவி செய்தன. இலத்தீன் அமெரிக்கா அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை. 1933 ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். இக்காணொளியில் இடம்பெற்ற நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் மாயா, இங்கா, அஸ்டெக் எனும் 3 முன்னேறிய நாகரிகங்கள் இருந்துள்ளன. காலப்போக்கில் மாயாவின் அமைப்பு அழிக்கப்பட்டு அஸ்டெக்குகளின் ஆட்சி அமைந்தது. 16ஆம் நூற்றாண்டில் ஹெர்னன் கோர்ட்ஸ் எனும் சப்பானியரின் தலைமையின் கீழ் அஸ்டெக்குகளின் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. பிரான்சிஸ்கோ பிசாரோ எனும் சப்பானியர் இங்கா பேரரசின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். பிரான்சின் காலனியாதிக்கத்தை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் நாடாக ஹைதி விளங்கியது. நெப்போலியன் போர்த்துக்கலை கைப்பற்றியதால் போர்த்துக்கலின் வசமிருந்த பிரேசிலின் சுதந்திரத்தை முதலாம் பெட்ரோ பிரகடனம் செய்தார். அமெரிக்காவின் எந்த பகுதியிலும், அது வடக்கோ தெற்கோ, ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என மான்றோ அறிவித்தார். லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே நிலவிய உள்நாட்டு மோதல்களால் 1821 ஆண்டு மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடம் இருந்து பிரிந்தது. மேலும் 1828 ஆண்டு உருகுவே பிரேசிலிடமிருந்தும் 1830 ஆண்டு பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன. அமெரிக்காவின் தலையீட்டை இலத்தீன் அமெரிக்கா எதிர்த்ததின் விளைவாக பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை வெளியிட்டார்.